அனியன் டார்மீஸ், வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். நான் உங்கள் தியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகா குருவன்ஷர் தாண்டா கெமிஸ்ட்ரி சார். இதில் உங்கள் நேம் வந்து ஆர்த்தி, நீங்கள் உங்கள் நேமை நினச்சிக்கோங்க. ஓகேடா, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் வந்து இப்போ தான் 12th முடித்து காலேஜ் போக போகிறீங்க. நீங்கள் ரொம்ப சுட்டியான பொண்ணு, உங்களுக்கு அப்பா மட்டும்தாண்டா. அப்படியே நம்ம சுகா சைட் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், அவருக்குன்னு யாருமே கிடையாது. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு லோனாவும் தான் உங்கள் காலேஜ்குள்ளே தான் போக போகிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே, ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கீங்க. பார்த்தா காலேஜ் கிரவுண்ட்லேயே சீனியர்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸை ராகிங் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி போக பார்க்குறீங்க. பட் அதில் ஒரு பையன் உங்களை பார்த்துட்றான். ஓய், எங்கடி போகிறீங்க? நாங்கள் இங்கே இவ்வளோ பெரிய உருவா நிற்கிறோம், உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அது 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 வந்து என்னடி வந்து போயின்னு, இப்போ வர போகிறீங்களா இல்லை தூக்கிட்டு வரவா? டேய், இதெல்லாம் சரிப்பட்டு வராது மச்சான், இப்போ அந்த 2 குலாப் ஜாமுனையும் தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் அப்படியே உங்கள் பக்கத்தில் வராங்க. உங்கள் கையை பிடிக்கலாம்னு வரும்போது சடனாக அவனோட கையை யாரோ பிடிக்கிறாங்க. நீங்களும் யாருன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் ஷர்ட்டெல்லாம் டக்கிங் பண்ணி அவ்வளோ மாஸாக நிற்கிறாங்க. நீங்களும் லோனாவும் அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சடனாக அதில் ஒரு பையன், ஏய் என்னடா கேர்ள்ஸ் முன்னாடி சீனா? ஏன் ஃப்ரெஷர் தானே, என்ன பெரிய சீனியர் பருப்பு மாதிரி வந்து சீனா போடுற? யார்கிட்ட வம்பழுத்துருக்குன்னு தெரியுதா? எங்களை பார்த்தா அந்த காலேஜே நடுங்கும் தெரியுமா? பட் அந்த பர்சன் திருப்பி எதுவுமே பேசலை. அவரோட ஸ்பெக்ஸை அப்படியே கரெக்ட் பண்ணிவிட்டு எகெயின் அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டேய், உனக்கு திமிரு மேற பார்த்தியா, நம்மள்ட்டே வாழாட்டுறான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த பர்சனோட ஷர்ட் காலரை தான் பிடிக்கிறான். அப்போ சடனாக அந்த காலேஜ் சேர்மேன் அங்கே வராரு. ஏய், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? யார் மேலடா கையை வச்சுருக்கீங்க? இவர் யாருன்னு தெரியுமா? சுகா சார், சாரி, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் எதுக்கு சார் கேட்குறீங்க? சின்ன பசங்க தானே, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆமாடா, அது வேறு யாரும் இல்லை, சுகா தான். நீங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. சார், யார் சார் அவன்? இங்கே பாரு, அவன்னு சொன்னால் பல்ல தட்டிடுவேன். அவர் தான் இனிமேல் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி சார். உங்கள் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் ஹெச்ஓடி. இங்கே பாரு சைனீஸ், ப்ரொஃபெலிக்ஸ், இந்த கும்பல்லே நீங்கள் 2 பேரும் தான் படிக்கிற பசங்க. தேவையில்லாத எதுவுமே பண்ணாமல் போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். எந்த அரியரும் இல்லாமல் பாஸ் ஆகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நீங்களும் லோனாவும் கிளாஸில் தான் உட்காந்துருக்கீங்க. லோனா, அவர் பார்க்க எப்படி இருந்தார்ல? ஆமாடி, செம்மையாக இருந்தார். ஆனால் என்ன, நான் இந்த காலேஜ் வரணும்னு ஆசைப்பட்டதே என்னோட நம்ஜன் சாரை பார்க்க தான். என்ன தான் பக்கத்து வீடாக இருந்தாலும் ஒரு எட்டு கூட அந்த மனுஷன் என்னை பார்க்குறதில்ல. அதான் நான் அவர் ப்ரொஃபஸராக இருக்கிற காலேஜுக்கே வந்தேன். இல்லைனா நான் நம்ம அந்த காலையில் பார்த்து அந்த ஆளையும் ஷேர் பண்ணியிருப்போம்ல. அப்படியே விளக்கண்ண, அவர் நீ யாருன்னு கூட தெரியல. நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? சேர்மன் சார் வேறு அவரை சார்னு கூப்பிட்றாரு. யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இங்கே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக உங்கள் கிளாஸில் ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாரு. எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க. நீங்களும் நிமிர்ந்தவரை பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, சுகா தான். நீங்கள் அப்படியே ஷோக்கில் நிற்கிறீங்க. லோனா அதுக்கு மேலே ஷோக்காக இருக்கா. ஹாய், ஐம் சுகா, நைஸ் டு மீட் யூ கைஸ். நான் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி. அண்ட் உங்களுக்கு வீக்லி 4 டைம்ஸ் நான் கிளாஸ் எடுக்க வருவேன். இந்த காலேஜுக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இன்னொரு பாய்ஸ் காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் இப்போ உங்கள் எல்லாரோட இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி எல்லோரும் அவங்கவுங்க இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இப்போ லூனா தான் எழுந்து நிற்கிறா. பார்த்தா சடனாக நம்ஜூன் அந்த வழியை பாஸ் பண்ணுறாரு. லூனா அவரையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை சுகா நோட்டீஸ் பண்ணுறாரு. ஏய், உன் பேர் என்ன? சார், லூனா. லூனா, கெட் அவுட். சார், ஐ சே கெட் அவுட். லூனா அப்படியே பதறடிச்சு வெளியே போகிறா. நீங்களும் செம்ம ஷாக்கு. அடுத்து நீங்கள் தான் இன்ட்ரோ கொடுக்கணும். நெக்ஸ்ட். சார், ஐ ஆம் ஆர்த்தி. ஐம் ஃப்ரம் ஐம் ஃப்ரம். அப்போது எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க.
ஹேய், ஸ்டாப் இட். என்னது இது ஸ்டூப்பிட்டான பிஹேவியர்? ஆ, ஒருத்தவங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நிற்கும் போது இப்படி தான் சிரிப்பாங்களா? என்ன சார்த்தி, அரே ஓகே? ஆமாம் ஓகே சார். ஓகே ஓகே, யூ சிட் டவுன். நெக்ஸ்ட். இப்படி தான் அந்த ஒரு கிளாஸ் முடியுது. அந்த கிளாஸ் ஃபுல்லாக லூனா வெளியே தான் நின்னா. இப்போ கிளாஸ் முடிஞ்சு சுகா வெளியே வராரு. இங்கே பாரு, நீ சைட் அடிக்கிறது, லவ் பண்ணுறதெல்லாம் உன்னோட பர்சனல் மேட்டர்ஸ். அதெல்லாம் நான் தலையிட மாட்டேன். பட் என்னோடய கிளாஸில் இருக்கும்போது உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னோடய கிளாஸ் மேலே தான் இருக்கணும். அதை விட்டு இப்படியெல்லாம் எகைன் பண்ணேன்னு வை, இப்போ இங்கே நிப்பாட்ட வச்சேன், நெக்ஸ்ட் சேர்மன் ரூம் வாசலில் தான் நிற்பேன் அப்படின்னு லூனாவை லைட்டாக மிரட்டிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. இப்போ லூனா சேடாக உள்ள தான் வரா. என்னாச்சு லூனா, ஏன் டல்லாக இருக்க? என்னடி, அவர் காலையில் நம்மளை வந்து அந்த சீனியர்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு, இப்போ என்னன்னா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரு? சரி விடுடி, நம்ம பார்க்காததா? அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படி தான் அன்றைக்கான உங்கள் கிளாஸ் எல்லாம் முடியுது. ஈவினிங் டைம் நீங்களும் லூனாவும் அப்படியே வெளியே வரீங்க. அப்போது யதார்த்தமாக நீங்கள் ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே பார்க்குறீங்க. அப்போ தான் சுகா அங்கே தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் லூனாவை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறீங்க. சார். சொல்லு, என்ன விஷயம்? என்னாச்சு சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, டைம் ஆச்சு. இல்லை சார், சொல்லுங்கள், எதனா ஹெல்ப் வேணுமா? லைட்டாக தலைவலிக்குது, அதான், வேற ஒன்றும் இல்லை, நீ போ. சார், நான் வேணா உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உங்கள்கிட்ட தான் நான் போக சொன்னேன்ல, போ. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே லேடி ஸ்டாஃப் ரூம்குள்ளே போய் பார்க்குறீங்க, அங்கே யாருமே இல்லை. நீங்களும் அவருக்கு டீ போட்டுட்ருக்கீங்க. என்ன இவர் பார்த்தா ரொம்ப முடியாத மாதிரி இருக்குது, ஆனால் கூட யாரையுமே வச்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு டீ எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏய், உங்கள்கிட்ட தானே எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்த? இல்லை சார், எனக்கு பார்த்துட்டு ரொம்ப முடியாத மாதிரி தோணுச்சு, அதான் நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் இதை குடிங்க, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அப்புறம் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. சரி, நான் குடிச்சுக்கிறேன், நீ கிளம்பு. சரின்னு சொல்லி நீங்களும் அங்கேருந்து வரீங்க. இப்படி தான் நெக்ஸ்ட் டே ஆகிருக்கும். நீங்களும் லூனாவும் இப்போ கிளாஸில் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னொரு மேம் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க சுகா வருவார்னு. ஆனால் அவர் வரவே இல்லை. ஏய் லூனா, என்னடி சுகா சார் இன்னும் காணும்? நீ என்ன லூஸா? நேற்று தானே அவர் சொன்னார் வீக்லி 4 டைம்ஸ் தான் கிளாஸுக்கு வருவேன்னு, அதுக்குள்ளே மறந்துட்டியா? ஓ ஆமாம்ல, நான் மறந்துட்டேன். ஆமாம், நீ எதுக்கு அவருக்கு வெயிட் பண்ணுற? அது அது வந்து என்ன மேம், சரியில்லையே. ஆமாம், நேற்று என்னை வெளியே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நீ எங்கே போன அவ்வளோ நேரம்? கேட்டதுக்கு நேற்று சொல்லவும் இல்லை. அது நம்ம நேற்று கிளாஸ் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருந்தப்போ நான் சும்மா ஸ்டாஃப் ரூம்குள்ளே பார்த்தேன். அப்போது சுகா சார் டல்லாக இருந்ததை பார்த்தேன், அதான் உன்னை போக சொல்லிவிட்டு அவருக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், அதான் லேட்டானது. ஏய், என்னடி சொல்கிற? டீ போட்டு கொடுத்தியா? அடியே, என்னடி நடக்குதுங்க? நான் இங்கே என் ஆளை பார்க்க இந்த காலேஜுக்கு வந்தேன்னா என்னை தவிர மற்ற எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, அது இருக்கட்டும், நீ எதுக்கு அவருக்கு டீ போட்டு கொடுத்த? அது தெரியலடி, என்னென்னு பார்த்தப்போ கஷ்டமாக இருந்துச்சு, அதான். ஓ, அவர் டல்லாக இருந்தால் உனக்கு கஷ்டமாக இருக்கா? சரி சொல்லு, ஏன் ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்குது? அது நம்ம சார் தானடி, அதான். ஓ, அப்போ அதனால தான் நீ கஷ்டப்பட்ட. அப்போ அங்கே யாராக இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்ப, அப்படி தானே? அது என்ன அது இதுன்னு இழுக்கிற? நீ பாரார்த்தி, எனக்கு என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, எதனாலும் பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன் நீ மட்டும் நம்ஜன் சாரை லவ் பண்ணலையா? ஏய், அதுக்கும் இதுக்கும் என்னடி? ஆர்த்தி, நீ என்ன சொன்ன இப்போ? அப்படின்னா நீ அவரை லவ் பண்ணுறியா? தெரியல லூனா, பட் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நினச்சேன்டி, கடைசியில் இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்ததுக்கு நீ நம்ம ப்ரொஃபஸரையாக லவ் பண்ணிட்டல? அப்படி இல்லடி,
எனக்கே ஃபஸ்ட்டு லவ்வான்னு தெரியல. நீ வேற சும்மா இரு. இது லவ் தான். இதுக்கு மேலே உனக்கு என்னடி தெரியணும்? அவருக்கு ஒன்றுனா துடிக்கிற, வந்ததுலேருந்து அவரையே தேடிட்டு இருக்க. இதுக்கு மேலேயுமா உனக்கு தெரியணும்? அதுக்கு இல்லை லோனா, அவர்கிட்ட எப்படி நான் இதை போய் சொல்லுவேன்? சும்மாவே அப்படியே முறைக்கும் அந்த பூனை மூஞ்சி. இப்போ லவ்னு போய் நின்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிடும். சரியா போச்சு போ. நானே இங்கே 2 வருஷமாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படா சொல்லணும் எப்படா சொல்லணும்னு. இதில் இப்போ நீ வேறையா? சுத்தம். இப்போதைக்கு நான் அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலை. இது இப்படியே போட்டும், அதான் நல்லது. இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. என்ன தான் நீங்கள் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சாலும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சுகா மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க. இப்படி தான் ஒரு 6 months ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் காலேஜில் லோனாக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் கிளாஸுக்கு வாரா. பார்த்தா ஃபேஸ் எல்லாம் ரொம்ப செவந்து போயிருக்கா, ஏதோ ரொம்ப அழுத மாதிரி. நீங்களும் லோனாட்ட கேட்குறீங்க, ஏய் என்னடி ஆச்சு, ஏன் ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கு? என்னால் சுத்தமாக முடியல ஆர்த்தி. ஏய் என்னடி, என்னாச்சு, எதுக்கு இப்போ அழுகிற? என்னன்னு சொல்லு. நம்ம ஜூன் சாருக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் ஆக போகுதுடி. என்ன என்ன சொல்கிற நீ? ஆமாடி. இத்தனைக்கும் பக்கத்து வீடு தான் இருந்தோம். பொண்ணு பார்க்க போனது, என்கேஜ்மெண்ட் பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாமல் போச்சு. நேற்று தான் அவங்க அம்மா வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க. உடஞ்சிட்டேன் தெரியுமா? ஏய் அழாதடி, நம்ம எதனாலும் பார்த்துக்கலாம், விடு. எனக்கு பாராட்டி, நீ என்னோட ஃப்ரெண்டு, அதனால நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்த நிலமை உனக்கு வராமல் பார்த்துக்கோ. எனக்கு தெரியும் நீ சுகா சாரை லவ் பண்ணுறேன்னு. நான் எவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தனால இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தியா? நீயாச்சும் நம்ம அவர்கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா லாஸ்ட்டாக உனக்கும் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்மையாக அழுதுட்டுருக்கா. உங்களுக்கு நான் லோனா சொன்னது தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி தான் 2 days போகுது. இந்த 2 days-ஆக நம்ஜூன் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டார். லோனா இங்கே பாரு, இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை. நீ வேணால் அவர்கிட்ட போய் சொல்லு. மேபி ஏதாச்சும் உனக்கு பாசிட்டிவாக நடக்கலாம்ல. இதுக்கு மேலே என்னடி பாசிட்டிவாக நடக்க போகுது? அவங்க வீட்டில் எல்லோரும் ட்ரெஸ் எடுக்க, பந்தல் போடணும், ஒரே பிஸியாக இருக்காங்க. ஆனால் நான் இந்த 2 days-ஆக நம்ஜூன் சாரை பார்த்தேன். பட் அவருக்கு ஃபேஸில் மேரேஜ் ஆக போகுதுன்னு ஒரு ஹாப்பினஸும் இல்லை தெரியுமா? அதான் லோனா நானும் சொன்னேன், நீ வேணா போய் சொல்லிப்பாரு. சரின்னு சொல்லி லோனா இப்போ ஸ்டாஃப் ரூம் முன்னாடி தான் நிற்கிறா. பார்த்தா கரெக்டாக நம்ஜூன் வெளியே வராரு. லோனா இங்கே என்ன பண்ணியிருக்க? கிளாஸ்க்கு போகலையா? சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? ஆமாம் சார். சரி சொல்லு, என்ன விஷயம்? சார், நான் சொல்லணும்னு இல்லை, நீங்கள் என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எனக்கு இதை எப்படி சொல்லணும்னு தெரியல. லோனா, நீ கிளாஸுக்கு போ. எனக்கு எதுவுமே பேசுகிற மைண்டில் இல்லை. ஸோ நீ கிளாஸுக்கு போ. சார், பட் நான் சொல்கிறத கொஞ்சம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. இதை பற்றியெல்லாம் இப்போ பேசி எந்த யூஸும் இல்லை. நீ கிளாஸுக்கு போ. சார் ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி கேளுங்க சார். என்னால் சுத்தமாக முடியல. உங்களுக்கு மேரேஜ்னு கேள்விப்பட்டதுலேருந்து சரியாக சாப்பிடல, படுத்த தூக்கம் இல்லை. 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் சார். லூனா ப்ளீஸ் அழாத. என்னால் அதை பார்க்க முடியாது. ப்ளீஸ் அழாத. என்ன சார் சொன்னீங்க? லூனா இங்கே பாரு, நீயே இவ்வளோ தூரம் வந்து சொல்லும்போது நான் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. இங்கே பாரு, எனக்குமே உன்னை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். பட் உனக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. அதான் நானும் யோசித்தேன். பட் அப்புறம் என்ன நினச்சேன்னா, நீ படிச்சுட்டு தானே இருக்க, உன்னோட ஸ்டடீஸ் முடிஞ்சதும் டேரெக்டாக அவங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே
என்னெல்லாமோ நடந்துருச்சு. உனக்கு தான் என்னோடய அப்பாவை பற்றி தெரியுமே. எப்போ பார்த்தாலும் ரோடா அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கணும்னு இருப்பார். இப்போ கூட யாரோ ஃப்ரெண்டோட பொண்ணா. என்னால் எதுவுமே பண்ண முடியாது லோனா. நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறத விட நீ நல்லா படிக்கணும், அதுதான் எனக்கு மெயின். ஸோ நீ வேறு எதுவுமே மைண்டில் போடாமல் உன்னோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. இப்போ லோனா இதெல்லாம் வந்து உங்ககிட்ட தான் சொல்கிறா. லோனா, என்னடி இதெல்லாம்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்று சேராமல் போகிற கப்பலை விட 2 பக்கமும் லவ் இருந்தும் ஃபேமிலினால பிரிஞ்சு போகிற லவ் தாண்டி ரொம்ப கஷ்டம். ஆர்த்தி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. எவ்வளோ நாள் நான் அவர் என்ன நினைப்பாரோன்னு தான் யோசித்தேன். பட் இப்போது அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்ச பிறகு நான் எதுக்கு யோசிக்கணும்? நான் அவங்க வீட்டில் போய் பேச போகிறேன். ஏய், என்னடி சொல்கிற? எதுனாலும் யோசிச்சு பண்ணு. எதுக்கும் சார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணு, அதான் நல்லது அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. இப்படி தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நம்ஜூன் மேரேஜ் டேயும் வருது. லோனா இப்போது நம்ஜூன் வீட்டு டெரஸில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை விட்டு அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா சத்தியமாக நீங்கள் அப்புறம் என்னை உயிரோடு பார்க்க மாட்டீங்க. ஏய், என்னடி அருவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் லோனா நம்ஜூன் மேரேஜ் நினச்சி அழுதுகிட்டு இருப்பான்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருப்போன்னு சொல்லி லோனா வீட்டுக்கு போகிறீங்க. வந்து பார்த்தா நம்ஜூன் வீட்லேயும் சரி லோனா வீட்லேயும் சரி எல்லோரும் வெளியே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. லோனாவோட அம்மானா அழுதுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்னென்னு புரியல. அப்போ தான் அவங்க அங்கே நெய்பர்ஸ் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் காதில் விழுகுது. என்னடி இது இப்படி ஆகிப்போச்சு? எப்படி பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு இப்போ இப்படி பண்ணிட்டால. அதுவும் இன்றைக்கி தான் அந்த பையனோட மேரேஜும், அதையும் கெடுத்துட்டாங்கல்ல. ஆமாடி, அந்த பொண்ணுக்கு தான் அறிவில்லை, சின்ன பொண்ணு. இந்த பையனுக்கு எங்கே போச்சு அறிவு? அவ்வளோ வளர்ந்துருக்கான்ல, அதுலேயும் காலேஜ் ப்ரொஃபஸராக வேற இருக்கான். இருந்தும் அவனும் இப்படி பண்ணிட்டானே. உங்களுக்கு நான் ஒன்றுமே புரியல, ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் லோனா அம்மாட்ட தான் போய் பேசுகிறீங்க. அம்மா, என்னாச்சுமா? லோனா எங்க? என்ன இவங்கள ஏதாவது பேசுகிறாங்க? என்னாச்சுமா? அவன் நம்மளை ஏமாத்திட்டாமா. அவன் அந்த பையன் கூட ஓடி போயிட்டான். உங்களுக்குன்னா செம்ம ஷாக்கு. நீங்கள் ஒன்றுமே பேசாமல் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் கிளம்பி இப்போ காலேஜ் போகிறீங்க. ஆனால் லோனா இல்லாமல் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. இதை சுகா நோட் பண்ணுறாரு. அது சார், நான் தான் எங்கள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்படி இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கிளாஸ் முடிஞ்சு நீ என்னோடய கேபினில் வந்து பார்க்குற, புரியுதா? ஓகே சார். அப்படி தான் அந்த கிளாஸும் முடியுது. சுகா சொன்ன மாதிரியே நீங்கள் சுகாவோட கேபின் போகிறீங்க. சார், வர சொன்னீங்க. என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். காலையில் இருந்து நீ ஒரு மாதிரி தான் இருக்க. என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? அது அது வந்து சார். சொல்லு, என்ன விஷயம்? அது சார், என்னோடய ஃப்ரெண்டு லோனா லவ் பண்ண ஆள் கூட எங்களுக்கு தெரியாமல் நேற்று போயிட்டா. அதான் அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக அந்த ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே நம்ஜூன் வராரு. நீங்கள் ஷாக் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார்த்தி, ஏன் இப்போ ஷாக்கில் நம்ஜூன் சாரை பார்க்குற? இல்லை சார், லோனா அவர் கூட தான் போனா. வாட்? ஆமாம் சார், லோனா வீடும் நம்ஜூன் சார் வீடும் பக்கத்தில் தான். அப்படி தான் அவங்க. ஓ, அப்படியா? இப்போ ஃபஸ்ட்டு டே நான் வந்தப்போ பார்த்தது சும்மா இல்லை. என்ன சார்? ஆ ஒன்றும் இல்லை. சரி, நீ கிளாஸுக்கு போ. எதையும் போட்டு யோசிக்காத, சரியா? கொஞ்ச நாள் ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். நீங்களும் சரின்னு கிளாஸுக்கு வந்திருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் ஒன்றாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. உங்கள் ஃபஸ்ட் இயரும் முடியுது. இப்போ நீங்கள் செகண்ட் இயர் வந்திருப்பீங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. நீங்கள் பாட்டுக்கு ஒரு பெஞ்சில் தனியாக உட்காந்துருக்கீங்க சுகாவை நினச்சிக்கிட்டு. அப்போ சடனாக ஒரு வாய்ஸ் உங்கள் காதுக்கிட்ட, என்னடி உன் ஆளையை நினச்சிக்கிட்டு இருக்க? நீங்களும் சடனாக திருப்பி பார்க்குறீங்க. பார்த்தா லோனா நிற்கிறா.
எங்கே டக்குன்னு போய் ஹக் பண்ணுறீங்க? ஏய், எங்கடி போன எவ்வளோ நாளா? எவ்வளோ மிஸ் பண்ணனு தெரியுமா? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல? இல்லை ஆர்த்தி, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவர் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன். அப்போ தான் அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். எங்களுக்கு அப்போ எந்த ஐடியாவும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் கொஞ்ச நாளில் தான் நாங்கள் கொஞ்சம் செட்டில் ஆனோம். இப்போது நாங்கள் ஹாப்பியாக எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ம் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட லவ் என்னாச்சு? சொன்னியா அவர்கிட்ட? என்கிட்டயும் சொல்ல. எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. இங்கே பாரு ஆர்த்தி, எனக்காச்சும் அவரு கிடைச்சது அவரும் என்னை லவ் பண்ணனால தான். பட் அவன் விஷயம் அப்படி கிடையாது. நான் பண்ண தப்ப நீயும் பண்ணாத. ஒழுங்கா அவர்கிட்ட போய் சொல்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்குமே அதுதான் கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா சடனாக அவருக்கும் மேரேஜ்னு சொன்னால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. சரின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு இப்போ நீங்கள் சுகா கேபினுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா அவர் ஏதோ புக் பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் அவர் பக்கத்தில் போகிறீங்க. என்ன ஆர்த்தி, என்ன விஷயம்? சார், அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் நீங்கள் கோவப்பட மாட்டீங்கல்ல? அது நீ சொல்கிற விஷயத்தை பொறுத்திருக்கு. சார், அது வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. சரி, கிளம்பு. சார், அதான் சொல்லிட்டல, கிளம்பு. இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லை சார், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? சொல்லு சார். இங்கேருந்து போ, எனக்கு வேலை இருக்குது. உங்களுக்கு என்ன ஒன்றுமே புரியல. ஏன் இவர் இப்படி பேசுகிறாருன்னு? நீங்கள் நடந்ததெல்லாம் போய் லோனாட்ட சொல்கிறீங்க. ஆர்த்தி, நான் வேணா நம்ஜூன் கிட்ட சொல்லவா? ஏய், அதெல்லாம் உனக்கு வேண்டாம் லோனா. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு ஆர்த்தி, அன்றைக்கி மட்டும் நீ என்கிட்ட போய் அவர்கிட்ட பேச சொல்லலைன்னா இப்போ என் புருஷன் எனக்கு கிடச்சிருக்க மாட்டார். என்னோட லவ் சேர்ந்ததுக்கு நீ தான் காரணம். ஸோ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அவ்வளோ சொல்லிட்டு போயிடுறா. இப்போ 1 வீக் கழிஞ்சு பார்த்தா லோனா உங்கள்கிட்ட வந்து சொல்கிறா, ஆர்த்தி, ஏன் அவரை அப்படி சொன்னார்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் ஏன் அப்படி சொன்னார்? நான் நம்ஜூன் கிட்ட சொல்லியிருந்தேன். அவரை போய் சுகா சார்கிட்ட கேட்டிருக்காரு போல். அப்போ தான் சுகா சார் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? ஆர்த்தி, அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. என்ன என்ன சொன்ன? மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமாம் ஆர்த்தி, அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. அவரோட ஒய்ஃப் வந்து அவரை ஏமாற்றிட்டாங்க. அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு சார் கூட ஒன்றா வாழ்ந்தாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. பட் அப்புறம்தான் அவருக்கு தெரிய வந்துச்சு அந்த குழந்த அவரோட குழந்தை இல்லைன்னு. சாரோட ஃப்ரெண்டு கூட அந்த பொண்ணு அஃபேரில் இருந்திருக்காங்க. சாரோட ஃப்ரெண்டோட குழந்த தான் அவங்க பெற்றாங்க. அப்போவுமே அவர் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு. அதுலேருந்து தான் சார் தனியாக இருக்கார். அதனால தான் சார் அவங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு. நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக நிற்கிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் அவரை லவ் பண்ணதை விட இப்போ அதிகமாகவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போல்லாம் நீங்கள் தான் அவருக்கு எல்லாமே பண்ணுறீங்க. வீட்டிலேருந்து ஃபுட் கொண்டு வர்றது, டயர்டாக இருந்தால் டீ போட்டு கொடுக்குறது அப்படின்னு எல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்க. பட் சுகாக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. நிறையா சொல்லுவான் அப்படி பண்ணாதேன்னு. பட் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஏய், அவங்ககிட்ட எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? எனக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது பிடிக்கலன்னு உனக்கு சொல்லிகிட்ருக்கல, அப்புறம் எதுக்கு பண்ணிகிட்டே இருக்க? இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்கள் அடிக்கணுமா அடிங்க, எவ்வளோ கேவலமாக வேணாலும் பேசுங்க, ஆனால் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஆர்த்தி, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன் இல்லை நான், புரியுதா? என்னோடய பர்சனல் எனக்கு ரொம்ப வேண்டாம் ஆர்த்தி. நான் எதுவுமே திரும்பவும் நினைக்க விரும்பலை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கும் எனக்கும் ஏஜ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்குது.
ஸோ நீ ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு. சார், எனக்கு எல்லாமே தெரியும். உங்கள் பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு தான் மீண்டும் மீண்டும் நீங்கள் தான் வேணும்னு சொல்லி வரேன். ஏன் என்ன என்ன சொல்கிற? ஆமாம் சார், எனக்கு தெரியும். அர்ஜுன் சார் லோனாட்ட சொன்னார். லோனா தான் என்கிட்ட சொன்னான். சார் ப்ளீஸ், எனக்கு உங்கள் கூட வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க சார். இல்லை, அது கூட வேண்டாம். நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன். என்னால் அது மட்டும்தான் பண்ண முடியும். ப்ளீஸ் அதையாச்சும் நான் பண்ணிக்கிறேன் சார். சரி, எனக்கு கொஞ்சம் தனியாக விட. சரின்னு சொல்லி நீங்களும் உங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எப்பயும் மாதிரி அவருக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, டீ போட்டு கொடுக்குறது, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஒன் டே நீங்கள் அவருக்கு லஞ்சு கொடுக்க அவரோட கேபினுக்கு போகிறீங்க. சார், வார்த்தி சார் ஃபுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஃபுட்டை டேபிளில் வச்சுட்டு திரும்புகிறீங்க. சடனாக சுகா அவங்க கையை பிடிக்கிறாரு. சார், இங்கே பாரு, இனி உனக்கு கோர்ஸ் 1 இயர் தானே இருக்கு. அதுக்கப்புறம் நானே வந்து வீட்டில் பொண்ணு கேட்குறேன். என் சைடில் இருந்து பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, நான் தான் வருவேன். சார், என்ன சொல்கிறீங்க? அப்போது நீங்கள் லவ் யூ ஆர்த்தி. சார், ஆர்த்தி, நான் வந்து ஃபஸ்ட் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷனில் தான் சொல்கிறேன்னு நினச்சேன். ஆனால் அதனால தான் அவங்கள்ட்ட நான் அப்படி பேசினது. அப்புறம்தான் எனக்கே புரிஞ்சது நீ சும்மா சொல்லலை அப்படின்னு. பட் அப்போ எனக்கு நிறைய விஷயம் என்னோடய மைண்டில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய எக்ஸ் ஒய்ஃப் எனக்கு பண்ண துரோகம் தான். அப்புறம் நீ என்னோடய ஸ்டூடெண்ட், நான் உன்னோட ப்ரொஃபஸர், நான் எப்படி அது பண்ணலான்னு தான் யோசித்தேன். அப்புறம் டேஸஸ் போக போக என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்க. சத்தியமாக இதெல்லாம் அவள் கூட பண்ணது கிடையாது. இங்கே பாரு ஆர்த்தி, இப்போதைக்கு நீ எதையும் யோசிக்க வேண்டாம். நீ ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு, அப்புறம் எதனாலும் பார்த்துக்கலாம். ஓகே சார், எனக்கு இது போதும். அப்படி தாண்டா உங்கள் ஸ்டடீஸும் முடிஞ்சிருக்கும். இப்போ சுகா உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. உங்கள் அப்பாட்ட பேசிட்டு, தம்பி, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான். ஆனால் என் பொண்ணு அவள் சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா சொல்லாமல் வளர்ந்தா. நீங்கள் வேறு தனியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. என் பொண்ணை நான் ஒரு ஃபேமிலியில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் கிளம்பலாம் தம்பி. அப்பா, என்னப்பா சொல்கிறீங்க? நான் தான் அவரை ஃபஸ்ட்டு லவ் பண்ணேன். எனக்கு அவரை தான்ப்பா வேணும். ப்ளீஸ்ப்பா, அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கப்பா. இங்கே பாருமா, நான் அவரை முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் நீ விட மாட்டல. ஏற்கனவே கல்யாணம் ஆன பையன் அது. எப்படி நான் ஒன்று அவருக்கு கொடுப்பேன்? அப்பா, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அவர் தான் வேணும். நான் அவர் கூட தான் வாழ்வேன். இல்லைன்னா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் அப்பா கேட்குற மாதிரியே தெரியல. ஆர்த்தி, நீ இஷ்டப்படி இந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் இனிமேல் அப்பான்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அப்பா, என்னப்பா சொல்கிறீங்க? சார், நீங்கள் அப்படியெல்லாம் உங்கள் பொண்ணை எனக்கு விட்டு தர வேண்டாம். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சுகா அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்கள் சுகா கூப்பிட்றீங்க, ஆனால் அவர் கிளம்பி போயிட்டாரு. நீங்கள் இப்போ ரூமுக்கு போய் செம்மையாக அழுகுறீங்க. உங்கள் அப்பா வந்து உங்களை சாப்பிட கூப்பிட்றாரு, ஆனால் நீங்கள் போகவே இல்லை. உங்கள் அப்பாவுக்குமே ஒரு சைடு கஷ்டமாக தான் இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் கேட்ட அவர் எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை. அவர் என்னென்னா, ஆல்ரெடி மேரேஜ் ஆன பையனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறது, பையன்கிட்ட ஏதோ குறை இருக்க போய் தான் அந்த பொண்ணை விட்டுட்டு போனான். அந்த பையனுக்கு எப்படி பொண்ணை கொடுக்குறதுன்னு தான் உங்கள் அப்பா யோசிக்கிறது. இந்த சைடு பார்த்தா சுகாக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. அவருக்கு என்னென்னா, ஆல்ரெடி பேரண்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ உங்களையும் அப்படி உங்கள் அப்பா கிட்ட இருந்து பிரிக்கக்கூடாதுன்னு தான் உங்கள் அப்பா சம்மதத்தோட மேரேஜ் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. இப்படியே 1 வீக் போகுது. நீங்கள் சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, எப்பயும் சுகா நினப்பிலே தான் இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கும்
இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவருமே மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இப்படி கொஞ்ச நாள்லயே உங்களுக்கும் சுகாக்கும் மேரேஜ் நடக்குது. சிம்பிளாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சைடில் உங்கள் அப்பாவும் லோனாவும் தான் இருக்காங்க. சுகா சைடில் நம்ஜுன் இருக்காரு. இப்போ நீங்கள் சுகா வீட்டில் தான் இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் நைட். ஸோ நீங்கள் ஒரு கிளாஸில் பால் எடுத்துக்கிட்டு சுகா ரூமுக்கு போகிறீங்க. என்னங்க? ஆ, பால். ம், கொடு. சுகா அந்த பால் கொஞ்சம் குடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. நீங்களும் குடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் சுகா பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. அவர் உங்கள் கையை ஹால் பண்ணுறாரு. சத்தியமாக எனக்கு தெரியாது ஆர்த்தி, எகெயின் இப்படி ஒரு லைஃப் எனக்கு கிடைக்கும்னு. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சுகா உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அவரோட ஃபேஸை கட் பண்ணுறீங்க. அப்படியே அவர் ஃபோர்கட்டில் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அப்போ அவர் உங்களை இழுத்து உங்களை இப்பெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே தான் ஓவர் ஆகுறாரு. உனக்கு ஓகேவாடி? ஆ, எனக்கு ஓகே தாங்க. அப்படியே அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் அப்படியே எனக்கு போகுது. அவரோட ஹேண்ட் உங்கள் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் சாரி தான் கட்டியிருப்பீங்க. அவர் உங்கள் இடுப்பில் பிடிச்சி கிள்றாரு. ஏய், என்ன? ம், வலிக்குது, மெதுவாக பண்ணுங்க. அப்படி தான் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அண்ட்ரெஸ் பண்ணுறாரு. அவரோட ட்ரெஸ்ஸையும் நீங்கள் ஃபுல்லாக அண்ட்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் பாடி ஃபுல்லாக அவர் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படி தான் அவரை ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மெதுவாக என்னங்க? மெதுவாக பண்ணுங்க. போதும், மெதுவாக என்னங்க? மெதுவாக பண்ணுங்க. அப்படி தான் அந்த ஒரு நைட் போயிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்ணை முழிக்கிறீங்க. உங்களுக்குன்னா உடை ஃபுல்லாக அவ்வளோ பெயினாக இருக்குது. ஏன்னா நைட்டோட 6 ரவுண்ட் கிட்டே போயிருக்கோம். உங்களுக்கு சுத்தமாக முடியல. சுகா அவங்க செஸ்ட்டு கிட்ட தான் ஹெட்டை வச்சு படுத்துருக்காரு. எப்படியோ அவரை சைடில் படுக்க வச்சுட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆக ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் அவருக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. என்னடி காலையில் இப்படி வந்து நிற்கிற? எப்படி நிற்கிறேன்? தலைக்கு குளித்து அப்படியே நல்லா இட்டப்போ காட்டி சாரியை கட்டிட்டு வந்து நிற்கிற. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க. என்னால் நிற்க கூட முடியல தெரியுமா? அப்படியா? சரி வா, வந்தியா மடியில் உட்காரு. என்ன சார், மார்னிங்கே எதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போகிறீங்க. தங்கமயில், என்ன என்ன கூப்பிட்டீங்க? தங்கமயில்னு கூப்பிட்டேன். என்னோட தங்கமயில் தானே. யாருக்கிட்ட கிடைக்கும் எப்படி ஒரு பொண்டாட்டிய? சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? எழுந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. மயில், என் பக்கத்தில் வாயேன். என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்றீங்க? என்னண்ணே, புருஷனை கண்டுக்காமல் போகிறேன், அப்படியே வந்து ஒரு கிஸ்ஸை கொடுப்பியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவருக்கு கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த மனுஷன் உங்களை பிடிச்சிருத்து லிப்லாம் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. இப்படி தாண்டா உங்கள் லைஃப் செம்ம ஹாப்பியாக ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. அப்படி தான் ஒன் டே நீங்கள் சுகா கிட்ட வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பீங்க. அவரும் நீங்களும் இப்போ சின்னதாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு மாங்காய் வேணும்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லி அவரும் உங்களுக்கு மாங்காய் வாங்கிட்டுருக்காரு. சடனாக அப்படியே அவர் ஒரு கரையை பார்த்து ஷாக்காக நிற்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க, என்னாச்சு? ஏன் அந்த கடையை பார்த்துட்ருக்கீங்க? அது அது வந்து சொல்லுங்கள், என்னாச்சு? அங்கே அங்கே பாரு, அது தாரா, என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க.
பார்த்தா ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி இருக்குது. அங்கே கீழே உட்காந்து ஏதோ அப்பளம் மாதிரி வித்துட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே ஒருத்தர் நல்லா தண்ணி அடிச்சிட்டு படுத்திருக்காரு. என்னங்க, அது யார் பக்கத்தில் படுத்திருக்கிறது? என்னை ஏமாத்திட்டு அவங்க கூட தான் அவன் போனான். அந்த பொண்ணும் திரும்பி பார்க்குறாங்க. சுகாவை பார்த்ததும் அவங்க கண்ணில் இருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவங்களால ஒன்றும் பேச முடியல. ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அவங்களுக்கு. அப்படியே ஒரு குழந்தை வந்து அவங்க மடியில் உட்காருது. சுகாவுக்கு புரியுது அந்த குழந்தை ஏதுன்னு. சுகாவோட குழந்தைன்னு சொல்லி அவங்க ஏமாத்தின குழந்தை தான் அது. உங்களுக்கு அதை பார்க்க பார்க்க ரொம்ப கோபம் வருது. ஏன்னு தெரியல. அப்படியே சுகா கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. என்னங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்களா? ஆ, நானா? நீ என்ன நினச்ச? எக்ஸ் ஒய்ஃபு அவள் கஷ்டப்படுறா, இந்த சுச்சுவேஷனில் எப்படி அவளை தனியாக விட்டு போகிறது அப்படின்னலாம் நினச்சி ஃபீல் பண்ணுறாள் நினச்சியா? சத்தியமாக கிடையாது. அவள் இப்போ அதை அனுபவிக்கிறான்னா அதுக்கு அவள் டிசர்வ் தான். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. எனக்கு குழந்த மாதிரி பார்த்துக்கிற ஒரு பொண்டாட்டி எனக்கு இருக்கும்போது என்னை வேண்டான்ட்டு தூக்கி போட்டு போனவளை எதுக்கடி நான் பார்க்கணும்? அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தா சுகா லேபர் ரூமுக்கு வெளியே தான் டென்ஷனாக அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கும். உள்ளே உங்களுக்கு டெலிவரி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. சுகா அதை கேட்க கேட்க இங்கே அவருக்கு கண்ணில் இருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. நம்ஜூன், லூனா, அப்புறம் உங்கள் அப்பா எல்லாரும் இருக்காங்க வெளியே. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. பார்த்தா அழகா பார்க்க பூனைக்குட்டி ஆட்டம் ஒரு கேர்ள் பேபி உங்களுக்கு பிறந்திருக்கு. அப்படியே எல்லாரும் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ சுகா பார்த்தா அவங்கக்கிட்ட தான் வராரு. தங்கம், இப்போது எப்படி இருக்கும் உனக்கு? ரொம்ப வலிச்சுதா? ம், ஆமாங்க. சரி, ஓகே. நமக்கு இந்த பேபி மட்டும் போதும், சரியா? இல்லை, முடியாது. எனக்கு ஒரு பேபி போய் வேணும். ஏய், ரொம்ப வலிக்கும்டி. நீங்கள் வலியில் கத்தும்போது வெளியே எனக்கு உயிரே இல்லை, தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பாய் பேபி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அடம் பிடிக்கிறீங்க. சுகாவும் சரின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி தாண்டா உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்படியே ஆஃப்டர் 7 இயர்ஸ் நீங்கள் மார்னிங் உங்கள் 2 பிள்ளைங்க பின்னாடி ஓடிட்டுருக்கீங்க. ஸ்கூலுக்கு போகாமல் அடம் பிடிச்சிட்ருக்காங்க. உங்கள் மூத்த குழந்தைய கூட சமாளிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு பெற்றெடுத்த உங்கள் பையன்தான் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். இப்போ சுகா வராரு. ஜூன், என்ன பண்ணிகிட்ருக்க? உங்கள் அம்மாவை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்திகிட்ருக்க? உங்கள் அக்கா ஜூலியை பாரு, எவ்வளோ சமத்தாக கிளம்பியிருக்காரு. நீயும் போய் கிளம்பு. அம்மாவை தொலை பண்ணாத. அம்மா வயிற்றில் பாப்பா இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அண்ணனா நீ இப்படி தான் பாப்பாவை பார்த்துப்பியா? ஆமாடா, நீங்கள் இப்போ 3rd டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இல்லைப்பா, பாப்பாவையும் அக்காவையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சுகாவும் அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்படி தாண்டா உங்கள் லைஃப் உங்கள் ஹஸ்பண்ட் சுகா கூடயும் உங்கள் பேபிஸ் கூடயும் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஓகே டார்மிஸ், நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் உங்களை திரும்பவும் பார்க்குறேன். பாய்.